ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கலாம் அப்படின்னு தான் எழுந்துக்கிட்டேன். பட் வெளில வந்து பார்த்தா அவ்வளோ பனியாக இருந்தது. கலர் கோலம் போடலான்னு தான் சீக்கிரம் எழுந்துக்கிட்டேன். பட் அந்த குளூரில் சுத்தமாக மைண்டே இல்லை. ஸோ நார்மலாகவே போட்டுடலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 வீட்லேயுமே பொங்கல் வைக்கணும். ஸோ அதனால் அக்கா வந்து கொஞ்சம் இயர்லியாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு அகைன் நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் கோலம் போட்டுட்ருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டேன். 7:45 கிட்டே ஒரு நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் சாமி கும்பிட்டுட்டு மார்னிங் வந்து அங்கேயே சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பொங்கல் வைக்கணும். பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10:30க்கு மேலே தான் நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுப்பு வைக்கிறதுக்காக நான் திட்டாணி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து மாட்டு சாணம் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பார்டர் மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே கோலம் போட்டு அடுப்பு வச்சுப்போம். அதே மாதிரி அடுப்புக்கு ஆப்போசிட்லேயும் திட்டாணி போட்டு குத்து விளக்கு வச்சு பிள்ளையார்லாம் அதில் வச்சுப்போம். இதெல்லாமே நாங்கள் 10 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நல்ல நேரத்தில் தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 o'clock வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் திட்டாணி போடுவோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கோலம் போட்டுட்டு 2 குத்து விளக்கு வச்சுட்டு ஒரு தாம்பலத்தில் பழம், பூ, வெத்தலைப்பாக்கு, கரும்பு இது எல்லாமே வச்சு பிள்ளையார் எடுத்து வச்சு சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பண்ணுறப்போ குட்டீஸ்லாம் தூங்கிட்டு இருந்ததுனால எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாருமே நாங்கள் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 சைடும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வச்சுருந்த பானை தான் ஃபஸ்ட்டு பொங்கியிருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் தான் வந்து பொங்கி வழிஞ்சிருந்தது. ஸோ இதுக்கு நிறைய சொல்லுவாங்க, எனக்கு அது என்னென்னு கரெக்டாக தெரியல. என்னோடய பையன் பார்த்திங்கன்னா பானையில் நான் தான் அரிசி போடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். பட் அவனுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ அக்கா கை பிடிச்சி போட்டு விட்டாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா தான் ஃபுல் வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி கொடுத்தா. நான் தான் கட் பண்ணி கொடுப்பேன். அடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த குட்டீஸ்லாம் நம்மளா ஒரு ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. பட் இன்றைக்கி அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல்லாம் பொங்கி இறக்கி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றது தான். எல்லாமே எடுத்து இலையில வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா வாசல்லையும் தேங்காய் உடைச்சிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சு மறுபடியும் அங்கேயும் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம்.
இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் காம்படிஷன்ஸ் இருக்குது, ஸோ போயிட்டு பார்த்துட்டு வரது தான். இன்றைக்கி ஒரு 3 போட்டி மட்டும் அலாட் பண்ணியிருந்தாங்க. கோல போட்டி, பானை உடைத்தல், வாத்து பிடிக்கிற போட்டி, இது 3மே வச்சுருந்தாங்க இன்றைக்கி. இது இல்லாமல் சாட்டர்டே பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய போட்டியெல்லாம் இருக்கும். கோல போட்டிலாம் பார்த்திங்கன்னா குட்டீஸே நிறைய அழகழகாக கோலம் போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எடுத்தது. நான் மார்னிங்லேருந்து வீடியோ எதுவும் எடுக்கல. எங்கள் வீட்டில் மாடு இல்லை, ஸோ இதெல்லாம் எதுவும் பண்ணல. பக்கத்து வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ நான் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.